எனக்கு பிரியமான சகோதரிகளே சகோதரர்களே, இயேசு ஆண்டவருடைய பிறப்பின் 2025ஆம் ஆண்டை நினைவு கூர்ந்து ஜூபிலி ஆண்டாக கொண்டாடுகிற தருணத்தில் அவருடைய ஆசீரும் நிறை அருளும் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் நிறைவாய் கிடைக்க நான் வாழ்த்துகிறேன், உங்களுக்காக ஜெபிக்கிறேன், உங்களுக்கு ஆசி கூறுகிறேன். கடந்த வாரத்தில் யூபிலி 2025 குறித்த தகவல்களை முன்னுரையாக நான் வழங்கினேன். இந்த வாரமும் தொடர்ந்து அந்த முன்னுரையாகவே நான் கொடுக்க விரும்புகிறேன். 2025ஆம் ஆண்டு யூபிலியை திருத்தந்தை அறிவித்து எதிர்நோக்கின் திருப்பயணிகள் என்ற மைய கருத்தை நாம் சிந்திக்கவும், சிந்தித்து செயல்படவும், எழுந்து நடக்கவும், ஆண்டவரோடு பயணிக்கவும் அவர் அன்பான அழைப்பு கொடுத்திருக்கிறார். இது எங்கிருந்து ஆரம்பிக்கப்பட்டது, எதிலிருந்து எடுக்கப்பட்டது, எங்கிருந்து வேறானது கிளை விட்டு துளிர்த்து உயர்ந்திருக்கிறது யோசிக்கின்ற பொழுது இது யாவே இறைவனிடமிருந்து கிடைத்தது. யாவே கடவுள் தன்னுடைய மக்கள் எப்படி யூபிலியை கொண்டாட வேண்டும் என்று மோசே வழியாக அவர் அறிவுறுத்தினார். மோசே கடவுளிருந்து பெற்றுக்கொண்ட அழகான அழைப்பை, யூபிலி அழைப்பை தனது மக்களுக்கு சொல்லிக் கொடுத்து, நீங்கள் 50 ஆண்டுகளுக்கு ஒரு முறை யூபிலியை கொண்டாட வேண்டும் என்ற அழைப்பை ஆண்டவருடைய பிரதிநிதியாக இருந்து கொண்டு மோசே தனது இஸ்ராயல் மக்களுக்கு வழங்கினார். இது நாம் லேவியர் புத்தகத்தில் 25ஆம் அதிகாரம் 1-13 வரைக்கும் படிக்கின்ற பொழுது எப்படி யூபிலி ஆண்டை கணக்கிட வேண்டும் என்று 25ஆம் அதிகாரம் லேவியர் புத்தகத்தில் 1-4 வசனங்கள் மிக அழகாக சொல்லிக் கொடுக்கிறது. எப்படியெல்லாம் நீங்கள் இந்த யூபிலியை என்ன வேண்டும், கணக்கிட வேண்டும், கொண்டாட வேண்டும் என்று சொல்லி. அதற்கு பிறகு லேவியர் புத்தகம் 25ஆம் அதிகாரத்தில் 8-13 வரைக்கும் இறை வசனங்களை நாம் படிக்கின்ற பொழுது யூபிலியினுடைய ஆழ்ந்த அர்த்தத்தையும் பொருளையும் எப்படியெல்லாம் நீங்கள் கொண்டாட வேண்டும் என்ற சிறப்பு அழைப்பையும் நாம் அங்கிருந்து பெற்றுக்கொள்கிறோம். எனவே யூபிலி என்பது மனிதனால் தோற்றுவிக்கப்பட்டதல்ல, உருவாக்கப்பட்டதல்ல, கண்டுபிடிக்கப்பட்டதும் அல்ல. யாவே இறைவன் தனது மக்களுக்காக கொடுத்த அற்புதமான ஒரு அருளின் ஆண்டுதான் இந்த யூபிலி ஆண்டு. எனவே இதனுடைய வேரானது, அடிநாதம் என்பது கடவுளிடமிருந்து தொடங்கியது, மோயிசின் வழியாக கிடைத்தது, இஸ்ராயல் வழியாக இஸ்ராயலால் கொண்டாடப்பட்டது. அப்படிப்பட்ட வேரைத்தான் நாம் லேவியர் புத்தகத்திலிருந்து பெற்றுக்கொள்கிறோம். இந்த லேவியர் புத்தகம் சொல்லிக் கொடுப்பதை நாம் பிறகு வருகின்ற வாரங்களில் தெளிவாக நாம் புரிந்து கொள்ள முன் வருவோம். ஆனால் சுருக்கமாக சொன்னால் இதில் 4 ஆங்கில எழுத்து ஆர் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள் விவிலிய அறிஞர்கள். அதிலே ரெஸ்ட் என்று சொல்கிறார்கள், ரிவ்யூ என்று சொல்கிறார்கள், ரெஸ்டோர் என்று சொல்கிறார்கள், ரெக்கன்சைல் என்று சொல்கிறார்கள். 4 வார்த்தைகள் தான் இந்த லேவியர் புத்தகத்தினுடைய மொத்த ஜூபிலியினுடைய சுருக்கமாக இருக்கிறது. ரெஸ்ட் என்பது ஓய்வாக பார்க்கப்படுகிறது. ரிவ்யூ என்பது திரும்பி பார்ப்பது, திரும்பி கணக்கிடுவது என்று சொல்லப்படுகிறது. ரெஸ்டோர் என்பது புதுப்பித்தலை குறிக்கிறது. ரெக்கன்சைல் என்பது ஒப்புரவாவதை கொடுக்கிறது. எனவே ஓய்வெடுப்பதும் திரும்பி பார்ப்பதும் ஒப்புரவு செய்வதும் அல்லது புதுப்பிப்பதுதான் இந்த யூபிலியினுடைய அடிப்படையாகவும் அடிப்படை கூறுகளாகவும் கொண்டாடப்பட வேண்டியதாகவும் நாம் செயல்பட வேண்டிய காரியங்களாகவும் யாவே இறைவன் தனது பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்தார். இதன் அடிப்படையில் தான் திருச்சபையிலே இந்த யூபிலியானது கொண்டாடப்படுகிறது. ஏறக்குறைய 1300ஆவது ஆண்டில்தான் அப்பொழுது இருந்த 8ஆம் போனிஃபஸ் என்ற திருத்தந்தை அவர்கள் எப்படி ஜூபிலி கொண்டாட வேண்டும் என்று அந்த வழிமுறைகளை எல்லாம் வகுத்து கொடுக்கிறார். அதற்கு முன்பு 1300 வருஷம் வரைக்கும் திருச்சபையில் ஜூபிலி எல்லாம் கொண்டாடலை. சில்வர் ஜூபிலியோ அல்லது கோல்டன் ஜூபிலியோ எதுவுமே கிடையாது. ஆனால் 1300 இந்த திருத்தந்தை தான் அழகான வழிமுறைகள்லாம் வகுத்து கொடுத்து எப்படி கொண்டாட வேண்டும் திருச்சபையில் என்று சொல்லி கொடுத்திருக்கிறார். அவர் குறிப்பிட்டது இதை 100 ஆண்டுகளுக்கு ஒரு முறையாக கொண்டாட வேண்டும் என்று தொகுத்து கொடுத்தார். ஆனால் பல்வேறு காலகட்டங்களிலே திருத்தந்தையர்கள் அதை மாறுதல் செய்து 100 என்பது 50 ஆகி, 50 என்பது 25 ஆகி, இப்படியெல்லாம் பல்வேறு மாற்றங்களை கொண்டு வர இந்த திருச்சபையானது கொண்டு வந்தது. இதிலே நாம் அதை கூட நான் பிறகு வருகின்ற காலங்களிலே திருச்சபையின் மரபுப்படி எப்படி ஜூபிலி யார் காலகட்டத்திலே எதெல்லாம் மாற்றம் செய்யப்பட்டது என்றெல்லாம் உங்களோடு நான் பகிர்வு செய்வேன். இப்பொழுது நம்முடைய திருத்தந்தை அவர்கள் இந்த ஜூபிலியை கொண்டாடுவதற்கு தொடங்குவதற்கு முன்பாகவே 2021ஆம் ஆண்டிலே ஒரு கூட்டொருங்கியக்க
திரு அவையை கட்டி எழுப்புவதற்கு மிகுந்த ஆசையோடு ஒரு மாமன்றத்தை கூட்டுவதாக இந்த உலகத்திற்கு அறிவிப்பு செய்தார். 2021 2022 2023 வரைக்கும் 2 ஆண்டுகள் தயாரிப்பு. 2024 அக்டோபர் மாதத்தில் 16வது பேரவையினுடைய பொது பேரவையினுடைய முதல் அமர்வை நிகழ்த்தினார். எனவே இந்த திரு அவை என்பது ஒரு கூட்டொருங்கியக்க திரு அவையாக மாற வேண்டும். எல்லாரும் இணைக்கப்பட வேண்டும், எல்லாரும் இயங்க வேண்டும். இதில் யாரும் புறக்கணிக்கப்படக்கூடாது, யாருடைய வார்த்தையும் எடுபடாமல் போகக்கூடாது. எல்லாருமே இந்த இயக்கத்தில், இந்த கூட்டுரிமைப்பாட்டு இயக்கத்தில் இயங்க வேண்டும், செயல்பட வேண்டும், இணைந்து அவர்கள் முன்னேற வேண்டும் என்ற சிந்தனை தாக்கத்தில் தான் இப்படிப்பட்ட ஒரு மாமன்றத்தை நம்முடைய திருத்தந்தை அவர்கள் கூட்டினார்கள். இதில் முதல் அமர்வு முடிவு பெற்று 2வது அமர்வு தொடங்குகின்ற ஒரு சூழ்நிலையில் அவர் அற்புதமான ஒரு ஜூபிலி ஆண்டை அறிவிப்பு செய்தார். 2024 ஆண்டு டிசம்பர் மாதத்திலிருந்து 2026 ஜனவரி 6ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் 2025 ஆண்டவரின் மாபெரும் மனித பிறப்பை 2025ஆம் ஆண்டை இந்த திரு அவை கொண்டாட வேண்டும். அதற்கு அழகான மைய கருத்தை கொடுத்தார். எதிர்நோக்கின் பயணிகள், பில்கிரிம்ஸ் ஆஃப் ஹோப், இப்படிப்பட்ட அழகான மைய கருத்தை கொடுத்து கொண்டாடுவதற்கான ஒரு அழைப்பை கொடுத்தார். இதிலே அழகான லட்சணை இருக்கிறது. அது 4 மனிதர்கள், 4 வண்ணங்கள் இருக்கிறார்கள், 4 மூலையில் வந்திருக்கிறார்கள், 4 திசைகள் வந்திருக்கிறார்கள், ஒருவரோடு இணைந்திருக்கிறார்கள், சிலுவையை பிடித்திருக்கிறார்கள். சிலுவை என்பது நங்கூரமாக இருக்கிறது, அவள் அடியிலே அலைகள் பாய்ந்து கொண்டிருக்கிறது, அலைகள் மத்தியிலே இந்த சிலுவை நங்கூரமாக காப்பாற்றி கொண்டிருக்கிறது. எனவே சிலுவையை நோக்கி ஒரு பயணத்தை இவர்கள் லட்சணையாக கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட நிலையிலே திருத்தந்தைகள் கொடுத்திருக்கின்ற அழகான நோக்கங்கள் பார்க்கின்ற பொழுது 3 நோக்கங்களை அவர் முன்னிறுத்தி இந்த ஜூபிலியை கொண்டாட ஒரு அழைப்பு கொடுக்கிறார். முதல் நோக்கமாக நாம் இயேசுவை கொண்டாடுவோம், செலிப்ரேட் ஜீசஸ் கிரைஸ்ட் என்று சொல்கிறார். இயேசுவை கொண்டாட வேண்டும். இந்த ஜூபிலிக்கு ஆதி காரணமாக இருப்பது இயேசு கிறிஸ்து தான். அவருடைய மனித பிறப்பை முன்னிலைப்படுத்தி, மனித பிறப்பை உட்படுத்தி தான் நாம் ஜூபிலியை கொண்டாடுகிறோம். எனவே இயேசுவை நாம் கொண்டாடுவோம். எனவே இயேசுனுடைய பிறப்பு, இயேசுனுடைய வாழ்வு, இயேசுனுடைய போதனை, இயேசுனுடைய செயல்பாடுகள், இயேசுனுடைய இறப்பு, இயேசுனுடைய பாடுகள், இயேசுனுடைய உயிர்ப்பு, இவையெல்லாம் கொண்டாடப்பட வேண்டியது. எனவே அவரை பற்றி அறிந்து கொள்ளவும், அவரை அதிகமாக அன்பு செய்யவும், அவரிடமிருந்து ஏராளமான அருளை பெற்றுக்கொள்ளவும் நாம் இயேசுவை கொண்டாட அழைக்கப்படுகிறோம். 2வது நோக்கமாக திருத்தந்தை சொல்லிக் கொடுப்பது, நாம் திரு அவையை கொண்டாடுவோம், செலிப்ரேட் த மதர் சர்ச் என்று சொல்கிறார்கள். திரு அவை என்பது உங்களுக்கு ஆசிரியராகவும் அன்னையாகவும் இருக்கிறார். எனவே திரு அவை என்பது இயேசுனுடைய பிரதிநிதியாக இருக்கிறது. எனவே திரு அவையை கொண்டாட வேண்டும். திரு அவை கற்றுக் கொடுக்கின்ற போதனைகள், திரு அவை கொடுக்கின்ற வழிகாட்டுதல்கள், இவைகளெல்லாம் பின்பற்றுவதற்கு நாம் திரு அவையை கொண்டாட வேண்டும், திருச்சபையை கொண்டாட வேண்டும் என்ற 2வது நோக்கத்தையும் இந்த ஜூபிலிக்காக கொடுத்திருக்கிறார். 3வதாக அவர் சொல்வது, நம்மையே நாம் கொண்டாடுவோம் என்று சொல்கிறார். செலிப்ரேட் அஸ் என்று சொல்கிறார். நம்மை நாமே கொண்டாடுவோம் அப்படின்னு சொன்னால், நாம் ஒவ்வொருவருமே பல்வேறு கொடைகளை பெற்றவர்கள், வரங்களை பெற்றவர்கள், அழைப்புகளை பெற்றவர்கள், பணிகளை பெற்றவர்கள், பல்வேறு நலமான சூழல்களை பெற்றவர்கள். எனவே கடவுள் நம் ஒவ்வொரு மனிதனையும் பல்வேறு கொடைகளாலும், அருளாலும், ஆசிராலும், வரங்களாலும், பணிகளாலும், அழைத்தலாலும் நிரப்பியிருக்கிறார். எனவே ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் தனிப்பட்ட நோக்கம் இருக்கிறது, அழைப்பு இருக்கிறது. நாம் பெற்றுக்கொண்டவைகளை நாம் கொண்டாட வேண்டும் என்று சொல்லி இந்த 3 வித நோக்கங்களை கொடுத்திருக்கிறார். இயேசுவை கொண்டாடுவது, திரு அவையை கொண்டாடுவது, நம்மை நாமே கொண்டாடுவதுதான் இந்த ஜூபிலி ஆண்டினுடைய நோக்கங்களாக இருக்கிறது. இதனுடைய அடிப்படை கூறுகளாக அவர் சொல்வது, இந்த திருப்பயணம், திருப்பயணத்தை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். திருப்பயணம் என்று சொன்னால், ரோமையிலே 4 பெருங்கோவில்கள், 4 பசிலிக்காவினுடைய பெருங்கதவுகளை திறந்து வைத்து இந்த புனித கதவுகள் வழியாக பயணம் மேற்கொள்கிறவர்கள், ஆலயத்தின் இதயத்திற்குள் வருகிறவர்கள் ஆண்டவரை சந்திப்பார்கள், ஆண்டவருடைய ஆசிரியை பெறுவார்கள் என்று சொல்லிக் கொடுக்கிறார். அது மட்டுமல்ல, ஒவ்வொரு மறை மாநிலத்திலும் இப்படிப்பட்ட திருப்பயணங்கள் மேற்கொள்வதற்கு அங்கிருக்கிற புனித தலங்கள், பெருங்கோவில்கள், அங்கிருக்கிற முக்கியமான ஆயரால் நிர்ணயம் செய்யப்படுகிற இடங்கள், இப்படிப்பட்ட ஆலயங்களுக்கு அதன் கதவு வழியாக உள்நுழைந்து வருகின்ற பொழுது
திருப்பயணத்தை மேற்கொள்கின்ற பொழுது உங்களுக்கு இறை ஆசீர் கிடைக்கும் என்று சொல்கிறார். எனவே திருப்பயணம் மேற்கொள்வது முதல் வழிமுறை. இரண்டாவதாக இந்த புனித கதவுகளை திறந்து வைப்பது. எனவே புனித கதவுகளை திருத்தந்தை அவர்கள் இந்த 4 பெருங்கோளுடைய கதவுகளை திறந்து வைத்திருக்கிறார். அதே போல அவர் மிகவும் நேசிக்கின்ற ஒதுக்கப்பட்ட மனிதர்கள், ஓரம் கட்டப்பட்ட மனிதர்கள், தனிமையில் இருக்கின்ற மனிதர்கள், அகதிகளாக இருக்கின்ற மனிதர்கள், சிறைவாசம் மேற்கொள்கிற மனிதர்கள், இப்படிப்பட்டவர்கள் தான் அவருடைய நெஞ்சுக்கு நெருக்கமானவர்கள். இவர்களுடைய சிறையில் இருக்கிற கதவை கூட திறந்து வைத்து நான் இவர்களுக்கு சொந்தம் என்று திருத்தந்தை அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். எனவே கதவுகளுடைய திறப்பு என்பது இரண்டாவது கொண்டாடப்பட வேண்டியது. மூன்றாவதாக மேற்கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு வேலை, நாம் ஒப்புரவு அருட்சாதனம் மேற்கொள்ள வேண்டும். ஒப்புரவு என்பது கடவுளோடும் சக மனிதர்களோடும் நம்முடைய உறவுகள் எல்லாம் முறிக்கப்பட்டிருக்கின்ற பொழுது மீண்டும் ஒப்புரவாவதற்கு ஒப்புரவு அருட்சாதனத்தை நாட வேண்டும் என்று சொல்கிறார். திருவழிபாட்டிலே பங்கெடுக்க வேண்டும். திருவழிபாட்டு பக்தி முயற்சிகள் கொண்டாடுகின்ற பொழுது ஆண்டவருடைய பிறப்பை மையப்படுத்தி புதிய வாழ்வை மையப்படுத்தி நாம் திருவழிபாட்டிலே பங்கெடுக்க அழைப்பு பெறுகிறோம். இறைவேண்டல் செய்ய வேண்டும். எனவே ஜெபிப்பதற்கான ஒரு காலமாக இந்த நாட்களை நாம் பயன்படுத்த வேண்டும். ஜெபிக்கின்ற நாட்கள், இறைவேண்டலுடைய நாட்கள், ஒப்புரவின் நாட்கள். அது மட்டுமல்ல, நிறைவாக ஒரு சொல்வது பரிபூரண பலனை பெறுகிற நாட்கள். இன்டெலிஜென்ஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்கிறோம். இன்டெலிஜென்ஸ் என்று சொன்னால் நாம் பரிபூரண பலனை, நம்முடைய பாவத்திற்கான தண்டனை நீக்குவதை இந்த பல்வேறு முயற்சிகள் வழியாக நாம் பெற்றுக்கொள்கிறோம். எனவே இந்த ஜூபிலி ஆண்டில் அவர் சொல்வது திருப்பயணம், புனித கதவுடைய திறப்பு, ஒப்புரவு அருட்சாதனம், இறை வார்த்தையை கேட்பது, இறை வழிபாட்டிலே பங்கெடுப்பது, அடுத்தவரோடு உறவுகளை புதுப்பித்துக் கொள்வது, அதே சமயத்திலே நாம் பாவத்திற்கான தண்டனையிலிருந்து நீக்கம் பெறுவதற்கான வழிமுறைகளை தேடுவது என்று சொல்லிக் கொடுக்கிறார். எனவே அருமையானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு யூபிலி ஆண்டிலே அவர் கொடுக்கிற மைய கருத்தாக இருந்தாலும் சரி, லட்சணையாக இருந்தாலும் சரி, நோக்கங்களாக இருந்தாலும் சரி, அதனுடைய எப்படி கொண்டாட வேண்டும் என்ற பல்வேறு பரிணாமங்களாக இருந்தாலும் சரி, இவையெல்லாம் நாம் கடவுளிடமிருந்து பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு நன்றி சொல்லவும், ஒருவேளை நாம் இழைத்த தவறுகளுக்கு மன்னிப்பு பெறவும், அல்லது சமூக துரோகங்களுக்கு நாம் சரி செய்து கொள்ளவும், மீண்டுமாக கடவுள் மீது நம்பிக்கை வைத்து சிலுவை, நம்பிக்கையின் அடையாளம் சிலுவையை முன்னோக்கி நம்முடைய பயணத்தை மேற்கொண்டு நாம் இந்த எதிர்நோக்கின் பயணிகளாக உருமாற வேண்டும் என்ற மிகப்பெரிய அழைப்பையும் மிகப்பெரிய வேண்டுகோளையும் திருத்தந்தை அவர்கள் இந்த உலகத்திற்கு கொடுத்திருக்கிறார்கள். எனவே வருகின்ற வாரங்களிலே ஒவ்வொரு அம்சமாக இந்த ஜூபிலி என்பது என்ன, விவிலியத்தில் எப்படியெல்லாம் ஜூபிலி கொண்டாடினார்கள், திரு அவை எப்படி படிப்பினைகளை கொடுத்தது, அதிலே ஒவ்வொரு காலகட்டத்திலும் இந்த ஜூபிலி எப்படி நாம் கொண்டாட வேண்டும் என்றெல்லாம் வருகின்ற வாரங்களில் நாம் சிந்திப்போம். அதற்கான அழைப்பை உங்களுக்கு கொடுக்கிறேன். ஒவ்வொரு வாரமும் லூர்து தொலைக்காட்சி வழியாக இந்த சிறப்பு நிகழ்ச்சி உங்களுக்கு ஒளிபரப்பு செய்யப்படுகின்ற பொழுது இதற்கான தகவல்களை பெற்றுக்கொண்டு உங்களையே தயாரிப்பு செய்து இறை அருளையும் இறை ஆசிரையும் நீங்கள் நிறைவாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என அன்போடு நான் அழைக்கிறேன். இந்த நாளிலே இறைவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாக ஆசீர்வதிக்க அன்போடு ஜெபிக்கிறேன். நன்றி.